இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய நற்செய்தி பணியாளர் ஜியு போப் அவர்களே வியந்து அறிந்து கொண்ட ஒரு பொக்கிஷம் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார் வேற எதற்கும் உருக மாட்டார் என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். மாணிக்க வாசகர் அருளிய எழுதிய அந்த திருவாசகம் கடவுளுடைய அன்பை மனிதன் எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறான், கடவுள் எப்படியெல்லாம் மனுஷன் அன்பு செய்கிறாரு, மனுஷன் எப்படி கடவுளை அன்பு செய்யறார் என்பதற்கு ஒரு பொக்கிஷம் இந்த திருவாசக நூல். அது ஒரு இந்து சமய நூலாக இருந்தாலும் கூட சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது. அதில் இவ்வாறாக ஒரு செய்யுள் உண்டு. எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு செய்யுள். அதை நாங்கள் படித்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். சிவன் அருள் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் யான். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இன்றைய தியானத்துடைய மைய கருத்து தான். நாம் கடவுளை வணங்கணும்னு சொன்னா, நாம் கடவுளை அணுகி செல்ல வேண்டும்னு சொன்னா, அதற்கும் கூட கடவுளுடைய அருளும் ஆசையும் வேண்டும். நினைக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட முடியாது. நினைக்கிறவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போயிட முடியாது. நான் போவேன், நீ போக முடியாது. அவர் அழைத்தார் ஒழிய யாரும் அவர்கிட்ட போக முடியாது. நற்செய்தியுடைய மிக மைய பொருளை இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என் தந்தை ஈர்த்தால் அவர் கூப்பிடணும். அவரு கூப்பிடலன்னா யாரும் அவர்கிட்ட போக முடியாது. நான் கோயிலுக்கு போவேன், நான் கடவுள்கிட்ட போவேன், நான் எங்க போக முடியாது. கடவுள் அழைத்தார் ஒழிய நீ போக முடியாது. சகோதரர்களே, சில பேர் சொல்றாங்க இல்லையா, நான் கோயிலுக்கு போனேன், நான் கடவுளுக்கு அதை செஞ்சேன், நான் இதை கொடுத்தேன், நான் நோன்பு இருந்தேன் என்று தான் என்கிற சொல்ற வார்த்தைகளை இந்த வார்த்தை வழியாக ஏசப்பட பண்றாரு, புரிந்து ஓடி புதைக்கிறார், தூக்கி போடுறது. நீ செய்யல, நான் உன்னை கூப்பிட்டேன். அவருடைய வார்த்தை தாங்க பாருங்க. நீ செய்யல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு உதாரணம் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எத்தியோப்பியா நிதி அமைச்சர் அவர் என்ன பண்றாரு, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க எஸ்ஐயா புஸ்தகத்தை வாசிக்கிறார். ஆனால் அவருடைய மனமாற்றத்தினுடைய விளைவை நம்ம கவனிக்கணும். நம்ம இங்க அந்த எத்தியோப்பிய அமைச்சர் கடவுளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் அவர் கடவுளை நெருங்கி போகிறார். அவர் நெருங்குறாரு. கடவுள் பார்க்கிறார், பரவாயில்லையே, இந்த பிள்ளை என்கிட்ட வர பிரியப்படுறான், பிலிப்பு ஓடு. அவர் அனுப்புகிறார், போய் கூட்டிட்டு வா. ஏன் பிலிப்பு போறாரு, அந்த ஆண்டோடைய வார்த்தையுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். அதை கேட்டு அவரை மனம் மாறுகிறார். வர வழியிலே பாருங்க, தண்ணி இருக்குது அங்க. பிலிப்பார்களே, தண்ணி இருக்குது, எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? இவர் தன்னுடைய கோரிக்கையை ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். பிலிப்பு, சரி, ஞானஸ்தானம் கூப்பிடு. கடவுள் அவரை தன் பிள்ளையாக அழைக்கிறார். சொல்களே, கடவுள் ஈர்த்தால் ஒழிய எவரும் அவனோட வர முடியாது. எனவே
நான் செஞ்சேன், நான் போனேன், நான் தான் கடவுள்கிட்ட போனேன், நான் நோன்பு இருந்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன் என்ற நான் என்கின்ற ஆணவத்தை சற்று தள்ளி வைப்போம். கடவுள் என்னை கூப்பிட்டாரு, நான் நோன்பு இருக்கிறது கடவுள் போட்ட பிச்சை, நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறது அந்த மனசு அவர் எனக்கு கொடுத்தாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் அவர் முன்னாடி உட்காந்து ஒரு 4 வார்த்தை அவர் கண் கொண்டு நான் பார்க்குறேன்னா அவர் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை எனக்கு இன்னைக்கு என்று எவன் தாழ்மையோடு இருக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவர் உயர்த்துவார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுள் அடைக்காமல் மாஸ்டர் இல்லையா, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து கடவுளை வணங்க கூட ஆண்டவருடைய ஆசி வேணும். எனவே தான்கின்ற ஆணவத்தை தூக்கி ஓரம் போடுவோம். என்கிட்ட இருக்கிற அனைத்தும் அவர் கொடுத்தது என்று தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்துறோம் என்றால் நாமும் உயர்வோம்.